லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக ஈடி கொடுத்து கொண்டுட்டாங்கன்னு எல்லா ஸ்குவாட் மெம்பர்ஸும் சேர்ந்து அந்த ட்ரைனிங் சென்டரை அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க போராட்டம் பண்ணவங்கள போலீஸ் ஸ்குவாட் வச்சு அடக்கி கிரவுண்ட்ல உட்கார வச்சு ரூல்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அறிவு அங்க வந்து பெரிய அதிகாரி கிட்ட லஞ்சம் தரமாட்டேன்னு சொன்னதுக்காக ஒருத்தருக்கு ஈடி கொடுத்து ஓட வச்சே கொண்டுட்டாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்டவரும் எல்லா அதிகாரிகளையும் வான் பண்ணிட்டு இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்குவாடையும் புதுசா பிரிக்க சொல்லிட்டு போயிடுறாரு. இதுல டென்ஷன் ஆன ட்ரைனிங் இன்ஸ்பெக்டர் 83 பேட்ச்ல இருக்கிறவங்களையும் அறிவியும் ஒரே ஸ்குவாட்ல போட்டு இவங்களை போலீஸாக விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாரு. அவங்களுக்கு செல்லக்கண்ணுன்றவரை ட்ரைனிங் ஆஃபீஸரா போட்டு அவங்கள பேக் ஸ்குவாடா அறிவிச்சு ஃபுல் ட்ரைனிங் சென்டரையுமே க்ளீன் பண்ண சொல்லிடுறாரு. மற்ற எல்லா ஸ்குவாடும் பரேடுக்கு ட்ரைனிங் எடுக்கிறத பார்த்த அறிவு எங்களை எப்போ கிரவுண்டுக்கு அனுப்ப போறீங்கன்னு செல்லக்கண்ணு கிட்ட கேட்கறாரு. அவரும் இது எதுவுமே என் கையில இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அறிவு நம்மளால போலீஸ் ஆக முடியாதான்ற பயத்தோட கிரவுண்ட்ல ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவர் எதுக்கு போலீஸ் ஆகணும்னு வந்தாருன்ற காரணத்தை காட்டுறாங்க. அவங்க அப்பாவுக்கு கந்து வட்டிக்கு காசு தந்தவன் வட்டி சரியா வராததால அவங்களோட கடையை மூடி அவங்க அப்பாவை போட்டு அடிச்சிடறான். எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, உங்க காசை நான் தந்துடுவேன்னு சொன்னாலும் கேட்காம கடைசாவி எடுத்துட்டு போயிடுறான். இதை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல அறிவோட அப்பா கம்ப்ளைண்ட் தராரு. ஆனா அங்க இருந்த போலீஸ்காரன் அந்த கண்டுவட்டிக்காரனுக்கு சொந்தக்காரன்றதால கேஸ் கொடுக்க வந்தவரை அடிச்சு அம்மனமாக்கி அவமானப்படுத்திடுறான். வீட்டுக்கு போனவர் அழுதுட்டு இருந்த அறிவிக்கிட்ட நீ எதுக்கு அழுவுற, நேர்மையா இல்லாத அந்த போலீஸ்காரன் அழுவணும்னு சொல்றாரு. நீ பெரியவனாகி ஒரு நேர்மையான போலீஸ் ஆகி உங்ககிட்ட கஷ்டம்னு வர மக்களுக்கு நேர்மையா உதவி செய்யணும்னு சொல்லிட்டு தூங்கினவர் எந்திரிக்கவே இல்லை.